ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பெஸ்ட் சினிமா. நான் உங்கள் ஜாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் சில மூவிஸோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் லேட்டஸ்ட்டாக வந்த சில மூவி அப்டேட்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் வித் மதகஜராஜா. மதகஜராஜா 12th டேவான நேற்று 1 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் வேர்ல்டு வைடாக 51.25 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு பாலகிருஷ்ணா ஆக்டிங்கில் தெலுங்கில் ரிலீஸ் ஆன டக்கு மகாராஜ் மூவி 8 daysல 156 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. அதே தெலுங்கில் ரிலீஸ் ஆன சன்ஸ்கிருத்திக்கு வசனா மூவி 9 daysல 230 crore கலெக்ட் பண்ணி 2025 ரிலீஸ் ஆன இந்தியன் மூவிஸ்லே அதிகம் கலெக்ட் பண்ண டாப் 5 மூவிஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது சன்ஸ்கிருத்திக் வஸ்தனாம். இது 230 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் பிளேஸில் கேம் சேஞ்சர். இது 200 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. தேர்ட் பிளேஸில் டாக் மகராஜ். இது 156 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபோர்த்து பிளேஸில் மதகஜராஜா. இது 51.25 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபிஃப்த்து பிளேஸில் மலையாள மூவி ரேகா சித்திரம். இது 50 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பொங்கலுக்கு டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் பண்ண அமரன் அண்ட் தி கோட் மூவியோட டிஆர்பி டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன அமரன் மூவிக்கு 8.5 டிஆர்பி கிடச்சிருக்கு. ஜி தமிழில் டெலிகாஸ்ட் ஆன தி கோட் மூவிக்கு 9.1 டிஆர்பி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம தளபதியோட கடைசி படமான தளபதி 69 படத்தோட டைட்டில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் ஒன்று கிளம்பியிருக்கு. அது என்னென்னா டைட்டில் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைட்டில் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சதா வீடியோ லைக் கொடுத்துருங்க. மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. Until then, bye from Jack.